ஜோதி பாஸ் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தோழமை இயக்கங்களை சார்ந்த தலைவர் பெருமக்களே, தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கங்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கோலார் தங்க வயலில் எனக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு என்னை மிகவும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. செங்கொடி பிடித்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் மட்டுமல்ல, புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்று செயல்படுகிற தோழர்கள், தந்தை பெரியாரினுடைய கொள்கைகளை ஏற்று செயல்படுகிற போராளிகள், காந்திய கொள்கைகளின் நம்பிக்கையோடு இன்றைக்கும் பாடுபடுகிற போராளிகள், இவர்களெல்லாம் வீதிகளிலும் இந்த மேடையிலும் என்னை கட்டி தழுவி மாலையிட்டு சால்வை அளித்து வரவேற்றது மிகவும் நெகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்கு நான் முதலில் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, நண்பர்களே, இந்த நிகழ்வினுடைய நோக்கம் குறித்து எனக்கு முன்னர் பலரும் பேசியிருக்கிறார்கள். 1925ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் நாள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் நகரத்தில்தான் தொடக்க மாநாடு நடைபெற்றது. இப்பொழுது டிசம்பர் 26ஆம் தேதி இந்த ஆண்டு ஒரு 100 ஆண்டு காலம் முடிய இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த 100 ஆண்டு கால வரலாறு என்பது மகத்தான போராட்டங்களினுடைய வரலாறு, மாபெரும் தியாகங்களினுடைய வரலாறு. கட்சி தொடங்கப்பட்ட போது நாடு சுதந்திரமான நாடாக இல்லை, அடிமைப்பட்ட நாடு, காலனியாக இருந்த நாடு நம்முடைய நாடு. ஒரு பெரும் பரப்பில் பிரிட்டிஷ் ஆட்சி, புதுச்சேரி போன்ற சிறு பரப்பில் பிரெஞ்சு ஆட்சி, கோவா போன்ற சிறு பகுதியில் போர்ச்சுகீஸ் ஆட்சி, இப்படி காலனி ஆதிக்க ஆட்சியில் நடைபெற்ற நேரத்தில் மக்களுடைய சுதந்திரம் என்பது என்ன என்று புரியாத நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட பொழுதே கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது அடக்குமுறை அவிழ்த்து விடப்பட்டது. சதி வழக்குகள் என்று இன்றைக்கு நாம் பேசுகிறோம். முதல் சதி வழக்கு ஒரு அரசியல் கட்சியின் மீது திணிக்கப்பட்டது என்றால் அது 1925 டிசம்பர் மாதத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது தான் திணிக்கப்பட்டது. அந்த சதி வழக்குகள் தாக்குதல்களை எல்லாம் தகர்த்தெறிந்ததால் கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது.
தொடங்கப்பட்ட பொழுதே இன்றைக்கு நாடு முழு சுதந்திரத்தை அடைய வேண்டும், பூரண சுதந்திரம் நாட்டிற்கு வேண்டும், பூர்ண ஸ்வராஜ். இதை முதலில் முழக்கமிட்டதே கம்யூனிஸ்ட் கட்சி தான். இது வரலாறு. பூர்ண ஸ்வராஜ், முழு சுதந்திரம் என்பதை வலியுறுத்தியது கம்யூனிஸ்ட் கட்சி தான். காலனி ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மட்டும் கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னதில்லை. நாடு சுதந்திரம் பெற வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை என்று தொடக்கத்திலேயே பிரகடனப்படுத்திய முழங்கிய கட்சிதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. காலனி ஆட்சி முடிய வேண்டும், நாடு விடுதலை பெற வேண்டும். அந்த விடுதலை பெற்ற இந்தியாவில் எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும். இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழக்கமாக இருந்தது. 100 ஆண்டுகளுக்கு பின்னர் இப்பொழுது நாடு பல சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது.